கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. அந்த நல்லவர் வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் தகவல் எடுத்து வாசித்து ஜெபிக்க கேட்கிறேன். 17 20 வரைக்கும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாதவரே தர்மமான வார்த்தைகளால் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதின 1ஆம் நிருபத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தை கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். நல்ல முழுமையாக அல்ல, சில வசனங்களை சொல்லி நான் பழைய ஏற்பாட்டுக்கு நேராய் கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதப்பட்டதான 13 நிருபங்களிலும் பாத்தீங்கன்னா தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு தான் அவர் கர்த்தருடைய வருகை குறித்து, ரகசிய வருகை குறித்து அதிகமாக அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார் என்று வேத பண்டிதர்கள் குறித்து வச்சிருக்கிறார். மற்ற தீர்க்கதரிசிகள் மற்ற பழைய ஏற்படுத்திய காரியங்களிலே கிறிஸ்துவோட வருகை குறித்து, பிறப்பை குறித்து, அவர் மரணத்தை குறித்து எல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே பவுலை தேவன் விசேஷமாய் தெரிந்து கொண்டார். பவுலுக்கு முன்பதாக அவர் எப்படி இருந்தார்? சவுலா இருந்தார். அல்லேலூயா. சவுலை தேவன் பவுலாக மாற்றினார். அவருக்கு என்று வைராக்கியமாய் நிற்கிற ஒரு கருவியாய் தேவன் அவரை தெரிந்து கொண்டார். அதை தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருந்து அவர் கிறிஸ்துவோட வருகை குறித்து அதிகமாக பிரசங்கிக்க ஆரம்பிச்சார். புறஜாதிகளுக்கு அவர் என்ன பண்ணாரு? தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படிக்கு போவார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்து கொண்டது. விசேஷமாய் இந்த தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு தான் கர்த்தருடைய வருகை குறித்து, அவருடைய வருகை எப்படி இருக்கும், ஆண்டவருடைய வருகை நாட்டி என்னென்ன அடையாளங்கள் நடக்கும் என்பதை திட்டமும் தீர்வுமாய் இங்கே தெசலோனிக்கே பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். மேல இருக்க இந்த வசனங்கள்லாம் நீங்க பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டுல போய் வாசிங்க, 5ஆம் அதிகாரத்தை வாசிங்க, தொடர்ந்து 2ஆம் நிருபத்தையும் நீங்க வாசிப்பீர்களானா இந்த பட்டணத்து ஜனங்களுக்கு கர்த்தருடைய வருகை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டது. அதே நேரத்துல நிறைய ஆவிக்குரிய வழிமுறைகளையும் அவர் சொல்லி இருக்கிறார். இந்த நிருபங்களை ஏன் தொடர்ந்து நம்ம வாசிக்கணும் அப்படின்னா, ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு அதனுடைய வழிமுறைகள், அந்த ஸ்டெப்ஸ், பரலோகத்துக்கு போக வேண்டிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் அந்த நிருபங்களை அதிகமாக நீங்கள் என்ன பண்ணணும்? வாசிக்கணும் அப்படின்னு புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 4 சுவிசேஷ புத்தகங்களை தாண்டி எல்லா நிருபங்களை எழுதி வைக்கிறது என்னன்னா, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு அடையாளமா என்ன நடக்கும் போது நீங்க எப்படி ஆயத்தம் ஆகணும் அப்படின்றதற்கான எல்லா வழிமுறைகளையும் இந்த நிருபங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை கொண்டு எழுதி இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கிட்டத்தட்ட 13 நிருபங்களை அவர் எழுதினார். அதிலே முக்கியமா நம்ம பார்க்க போறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இடைவிடாமல் என்ன அர்த்தம்? அவர் வருகிற வரைக்கும் உங்களுடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். ஏதோ இன்னைக்கு நாளைக்கு நின்று எப்படி நின்று போறது இல்லை. சில ஊழியக்காரர் சொல்லுவாங்க 7 வாரம் வாங்க, 8 வாரம் வாங்க, 10 வாரம் வாங்க, அதோட முடிஞ்சிடும், எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியங்களை சொல்லுவார். ஆனா இங்க பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, என்ன பண்ணணும்? இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ஒரு நாள் விடாதபடி. உனக்கு நன்மைகள் இப்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு நீ என்ன பண்ணக்கூடாது? அப்படியே அதோட விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நீ தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அது வேற இருக்க வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 5ஆம் அதிகாரத்தோட தொடக்கத்துல எல்லாம் வாசிச்சீங்கன்னா தெரியும். இவைகள் நடக்கும் காலங்கள்ல என்ன மேற்பட்ட வசனங்கள், கர்த்தருடைய வருகை நாட்களே வானத்துல ஒரு அடையாளங்கள் நடக்கும், தேவதூதர் வருவார்கள், பிறகு அவருடைய வருகை வந்து எதிர்பார்க்காத நேரத்துல இருக்கும், திருடன் வருகிற விதமாய் இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட வருகைலாம் இருக்கிறபடினால நீ என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய பிள்ளையாகி நீ, ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட பிள்ளையாகி நீ, ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீ இடைவிடாமல் கர்த்தரை ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அது மட்டும் இல்லை, நீ செய்ய வேண்டிய காரியம்னா எல்லாவற்றிலும் அவருக்கு என்ன பண்ணணும்? நீ ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய
இல்லை, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய நீ பிரதியத்துடன் சொல்லாத அப்படின்றார். அதுதான் இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சங்கீத தியானத்துக்குள்ளமே பேசுறார். நானே மிஸ் பண்ணிட்டேன். ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டே உள்ள வந்தேன். ஆண்டவரே ஆராதனை போயிடுச்சப்பா, ஐயோ தெய்வமே சொல்லி ஒரு குற்ற மனசாட்சியோட உள்ள வந்தேன். ரொம்ப வேதனையா இருந்தது. சங்கீத தியானமும் முடிஞ்சு போச்சு. ரொம்ப வேதனையா இருந்தது. அப்போ சில வார்த்தைகள் என்னை தொட்டுது. இங்கே நான் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கும் போது வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருந்தது. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, எல்லாவற்றிலும் என்ன பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. வாயை திறந்து என்ன சொல்லிடாரு, கர்த்தருடைய பிள்ளையாகி நீ அநேக பாடுகளுக்கு உட்பட்டு வருவாய். பரலோகத்துக்கு போற வழி அது பயங்கர ஒரு ஈஸியான ஒரு வழி அல்ல. இந்த பாதையில உனக்கு அநேக கல்லு முள்ளு எல்லாம் கரட முரடமான கீழே விழுவா. எந்த தூரத்துக்கு ஏறி வரோமோ அதே தூரத்துக்கு கீழே விழுவோம். மறுபடியும் ஏறி வரணும் அந்த பாதையில. சாதாரண விஷயம் இல்லை. சத்ருவான கொண்டு வருகிற போராட்டங்கள் கீழே நம்மளை தள்ளி விடுகிற சூழ்நிலைகள் மறுபடியும் ஏறி மேல அந்த பாதையில போகணும். எப்படி பாதையில போகணும்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, யாக்கோபுக்கு ஒரு ஏணியை காமிச்சார். அதுல தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தார்கள். அது மாதிரி நீ ஏறினாலும் கீழே இறங்கினாலும் வந்து எங்க ஏறிடணும், அதே ஏணியிலே ஏறிடணும். அந்த ஏணியில ஏறி போயிட்டே இருக்கணும். ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தார்களாம் தேவதூதர்கள். நீ மேல ஒரு பக்கம் ஏறிட்டே இருப்ப, சத்துரு ஒண்ணு கீழே இறக்கி விடுவான். ஆனா நீ என்ன பண்ணணும், ஏறிடணும். அந்த ஏணியை பிடிச்சுக்கிட்டு ஏறிடணும். அதுதான் சொல்றாரு, எல்லாவற்றிலும் நீ என்ன பண்ணு, ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், மனசாபப்படாதிருங்கள். எல்லாவற்றும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உனக்கு இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட போராட்டத்தோட நீ கடந்து வருவாய். உன் வீட்டாளர்களே உனக்கு போராட்டமா இருக்கும். சுற்றி இருக்கிற வேக ஸ்தலத்துல நீ போகிற இடத்துல எல்லாம் உனக்கு பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். சத்துருவுடைய கவிழ்க்கிறதுக்கு எல்லா காரியங்களும் எடுப்பாங்க. நீ எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே போகணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை சொல்லிட்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற நீ என்ன பண்ண, ஆவியை அவித்து போடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாது, அவித்து போடாது. உனக்கு இருக்கிற ஜெபாவியை அவித்து போடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல தாளந்துகளை அவித்து போடாது. தேவன் உனக்கு என்று கொடுத்த நல்ல காரியங்களை, அந்த சில நல்ல சமாதானம் அமைதியா இருப்பாங்க, திடீர்னு பேசுவாங்க. இப்ப நமக்கு வேதனையா இருக்கும், இவங்களோட சுபாவமே இது இல்லையே. அதான் சொல்றாரு ஆண்டவர், நீ எப்படி இருக்கிற அப்படி இரு. உனக்கு எப்படி நான் தன்மையை படைச்சனோ அந்த ஜென்ம சுபாவத்தோடு கூட நீ இரு. நீ அதை விட்டு விலகி போவார். நீ அமைதல் உள்ளவனா, நீ ஆரம்பத்துல இருந்தா அமைதலாவே இரு. கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உன் சுபாவத்தின்படியே நீ தங்கி இரு. உன் ஆவி அடித்து போட்டுறாரு. பரிசுத்த ஆவி மட்டும் இங்க குறிப்பிட்டு சொல்லல, எல்லாமே தான் ஆண்டவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரங்கள், ஆண்டவனுக்கு கொடுத்த ஸ்லாகியங்கள், ஆண்டவனுக்கு கொடுத்த இந்த பூமியில எல்லா நற்கிரியங்களையும் அவித்து போட்டு விடாது. ஏன்னா வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற நீ அதை அனல் மூட்டி எழுப்பினவே தவிர அதை அவித்து போடுகிற சூழ்நிலைகள் உனக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. கடைசியாக அவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனங்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதீர்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதீர்கள். கடைசி தீர்க்க தரிசி யோவான் ஸ்நானகர் பழைய ஏற்பாட்டுல முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன, அவரே இறங்கி வந்தார், குமாரனே இறங்கி வந்தார். பிறகு அவருடைய 12 சீஷர்கள், பிறகு வேறு 70 பேர், பிறகு நியமிக்கப்பட்டதான ஊர்களை போகிற 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க போனாங்க. அப்படியே கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் பரப்ப ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் காணும் ஆண்டவருடைய இருதய வசனம். ஆனாலும் யோவேல் தீர்க்கதரிசிகள் அவர் சொன்ன காரியங்களை அவர் நினைவு கொடுத்தார். கடைசி நாட்களை மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது குமாரன் குமாரத்திகள் என்ன பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். எல்லாருக்கும் இன்னைக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் கிடைக்கிறதா? சில ஊழியக்காரர் சொல்றாங்க, வேத வசனங்கள் தீர்க்க தரிசன வசனங்கள், இதை நீங்கள் அற்பமா எண்ணாதீர்கள். கரெக்ட், இது தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் தான், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் தான். அதுதான் நிறைவேறி கொண்டு வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஏவுதல், பரிசுத்த மனுஷர்களுக்கு பரிசுத்த ஆவியில ஏவுதல் கொடுத்து எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணாதீங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன பண்ணாதீங்க, அற்பமா எண்ணாதீர்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாது. தீர்க்க தரிசனங்களை யார் உங்களுக்கு பிட்டு கொடுக்கிறார்களோ, இதில் இருக்கிற ரகசியங்களையும் மறைபொருளை எடுத்துக் கொடுக்கிறவர்களையும் என்ன பண்ணாத, அற்பமா எண்ணாத. முதல்ல வேத வாக்கியங்கள், வேத வசனத்தை கொடுத்த என் தம்பி ஒரு பையன் கொடுத்தான், தமிழரசன். இன்னைக்கு அவர் ஊழியக்காரர். பைபிள் கொண்டு கொடுத்தாக்கா இதை வாசிக்கிறார். ஒண்ணுமே எழுத்துக்களே புரியல. சமாதானம் அப்படின்னா எங்களுக்கு தெரியாது. நாங்க உலகத்துல இருக்கிறோம், எங்களுக்கு என்ன தெரியும் சமாதானம்? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹாப்பி, சந்தோஷம். சமாதானம் அப்படின்னு வருது, என்ன இது ஒண்ணுமே புரியலையே. இடைவிடாமல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம், தொடர்ந்துடா என்ன சொல்லுவோம், அடிக்கடி. நம்முடைய பாஷைகள் என்ன வரும்,
அடிக்கடி தொடர்ந்து வேத வசனங்களை முதல் வசனத்தை பிரிச்சு பார்க்கிற ஒண்ணுமே புரியல. அந்த பையன் சொன்னான், அக்கா நீங்க என்ன பண்ணணும், பைபிளை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணி ஆண்டவரே இதை வெளிப்படுத்தணும். அப்போ ஆவியானவர் கண்களை திறந்தார். அதை எடுத்து வாசிக்கும் பொழுது அவ்வளோ படிக்க படிக்க அந்த வாயில தேன் ஊற உண்மைங்க. அந்த தேன் ஊறுற ஒரு வாக்கு அது என்னுடைய சரீரத்துக்கு வாய் கட்டுகள் அறுக்கப்பட்டதை உணர்ந்தேன், சரீரத்துல ஒரு விடுதலை வர்றதை உணர்ந்தேன். அதற்கு எல்லா மறைப்பொருளை கத்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு. ஆச்சரியப்பட்டேன், அதிசயமா இருந்து. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றது இல்ல, வேத வசனங்களை வாசிக்காம நம்ம அதை மூடி போட்டு வைத்திருக்கோம். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம கைகளில் இருக்கிற அந்த வார்த்தைகள் தெளிவாய் அல்ல, மறைப்பொருள்கள், ஒரு வார்த்தை கூட மறைப்பொருள்களோட வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அதை நீ வாசிக்கணும். உன் கண்கள் திறக்கப்பட்ட என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியானவர் துணையோடு தான் நீ இதை என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய துணையோடு இருந்தாதான் அதை வியாக்கியானம் பண்ண முடியும், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் பிரசங்கிக்கிறேன்னு வந்து எல்லாரும் நிக்க முடியாது. அல்லேலூயா. எல்லா டீச்சர்ஸும் ஜாப் பண்றாங்க, நான் மட்டும் கண்களை திறந்துட்டே இருக்கேன். அப்போ ஒரு டீச்சர் சொன்னாங்க, கேட்டாங்க, ஏன் நீங்க மட்டும் கண்ணை திறந்துட்டீங்க? ஊழியக்காரர்கள் எப்பவுமே கண்ணை திறந்து தான் பார்க்கணும், அப்பதான் கீழே இருக்க விசுவாசிக்கு ஒழுங்கா ஜெபிக்குதா இல்லையான்னு தெரியணும். இது எங்களுக்கு மேல பைபிள் காரங்களுக்கு சொல்ல கொடுத்துப்பட்டதுமா, நான் கண்ணை மூடிட்டேன்னா யார் ஜெபிக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, இல்ல நீங்க டீச்சர் இல்ல, கர்த்தர் என்னை அப்படி வச்சிருக்கிற நல்லா பண்ணாங்க, அந்த 3 லட்சம் கண்ணை திறந்து பாரு அப்படின்றாரு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர், நல்லா கேட்டுங்க, ஆவியானவர் ஏன் ஊழியக்காரர்கள் கண்களை மூடக்கூடாதுன்றாருன்னா அவருடைய அசைவாடுதலை அவர் தரிசனம் காட்டுவார். அந்த ஆராதனை நேரத்துல தேவதூதர் ஆராதிக்கிறது, தேவதூதர்கள் ஆராதிக்கிறத ஊழியக்காரர்கள் பார்த்துதான் சொல்றாங்க, கர்த்தருடைய பிரசன்னம் நடுவுல வந்திருக்கு, கர்த்தருடைய மகிமை நடுவுல வந்திருக்குன்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வேத வசனங்களை உனக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்கள் நீ என்ன பண்ணாத, அற்பமாய் எண்ணாது இருக்கு. நமக்கு தெரிஞ்ச பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை குறித்து சில காரியங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்ற தீர்க்கதரிசனங்களை என்ன பண்ணாத, அற்பமா எண்ணாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சொல்லுவாங்க, நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, அதோட வழியா உங்க அப்பா வந்து உங்ககிட்ட ஜெபிச்சுக்க மாட்டாரா? உங்க தம்பிக்கு நீங்க கூட பிரச்சனை இருக்கா, அவங்க வந்து ஜெபிக்க மாட்டாங்களா? ஆண்டவருடைய வார்த்தை உங்ககிட்ட கேட்க மாட்டாங்களா? இல்லையே, கேட்கலைங்க, வரமாட்டாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, தீர்க்கதரிசி ஒருவனும் தன்னுடைய வீட்டாரெல்லாம் என்ன பண்ணணும், கனமடைய மாட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லி அவருடைய கூட பிறந்த சகோதரர்கள் சொன்னாங்க, அவன் அதுக்கு மகிமை தேடுறான். ஆண்டவர் இயேசு சொன்னாங்க, உனக்கு மகிமை நீ தேடிக்கிறியா, நீ பெரிய ஆளா? அப்ப அங்கேயே சொல்றாங்க, கச்சருடைய மகன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, இவனுக்கு எப்படி இந்த காரியங்கள் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொந்த ஊர்ல பிறந்த ஊர்ல சொல்றாரு, தீர்க்கதரிசி ஒருவனும் தன்னுடைய வீட்டார்கள் தன்னுடைய கணத்தார் மத்தியில் அவனுக்கு என்ன இருக்கும், கனவீனம் தான் இருக்கும், கனம் அடைய மாட்டான் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, ஆண்டவர் எவ்வளவு தெளிவாய் பேசுகிறார், என்ன காரியங்களை வெளிப்படுத்துகிறார், சொல்லுகிறதா திட்டமாய் நிறைவேறும். உங்க வீட்டுல யாருமே உங்ககிட்ட ஜெபிச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு என்ன இல்ல சொல்லுங்க, கனம் இல்ல, அவர்களுக்கு விசுவாசம் இல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை இல்ல. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. இன்னைக்கு அப்படிதான் நீங்களும் உங்களுடைய வீட்டாளர்களின் மத்தியிலே கனவீனம் அடைகிறீர்கள். கர்த்தரால் அழைக்கப்பட்ட கனமான பாத்திரமே, நீ வீட்டை விட்டு வெளியே வந்தாதான் உனக்கு அந்த மரியாதை தெரியும், நீ யாருன்னு தெரியும், உன் மேல இருக்கிற அபிஷேகம் என்னன்னு தெரியும். ஆனா உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியாது, தெரியவே தெரியாது. ஒரு தீர்க்கதரிசியை குறித்து உங்களிடத்தில் வெளிப்படுத்த நான் விரும்புகிறேன். ஓசியா தீர்க்க புத்தகத்துக்கு வாங்க, பக்கம் 1049. ஓசியா தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். அப்ப வாசிங்க முதல் வசனத்துக்கு. யூதா தேசத்து ராஜாக்களாகிய ஊசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலோ யோவாசின் குமாரனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்பவர்களின் நாட்களிலோ ரெகொபெயாமின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எப்படி இன்ட்ரோ듀ஸ் பண்றார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க எலியாவை குறித்து ஒண்ணே கிடையாது. எலியாவை குறித்து டக்குன்னு உள்ள வந்து வெளியே வந்துடுறாரு. எலியாவை குறித்து பார்க்கலாமா வாங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை யாராவது வாசிங்க. அப்ப வாசிங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்கப்பா. தீர்க்கதரிசி எலியாவை ஆண்டவர் எப்படி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்றாருன்னு பாருங்க. இளையாத்தின் குடிகளிலே இஸ்ரவேலாகிய எலியா ஆகாபை நோக்கி, அவ்வளவுதான். அவருக்கு அவங்க அப்பா பேர் சொல்லப்படல, ஒண்ணும் பண்ணல.
கிளையாத்தின் குடிகளிலே கிறிஸ்டியனாகி எலியா. அவ்வளவுதான். இதுதான் எலியாவுடைய அட்ரஸ். சில அட்ரஸை விவரிச்சு சொல்லணும்னா அவர் சொல்லுவார். சில பேரை ஒண்ணுமே சொல்லாம விட்டாலும் அவருடைய சித்தம் தான். எத்தனை பேர் உள்ளே இருக்கிறீங்க? என்னை குறிச்சு விவரமா சொன்னாலும் உண்டு, சொல்லலனாலும் உண்டு. அவர் வாயின் வருகிற வார்த்தை தான். இங்க எலியாவை குறித்து சொல்றாரு. கிளையாத்தின் குடிகளில் கிறிஸ்டியனாகி எலியா ஆகாமை நோக்கி. எலியா எங்க இருந்து வந்தா? அவன் வீடு எங்க? அவன் ஒண்ணும் கிடையாது. கிளையாத்து குடிகள்ல இருக்கான். அங்க ஒரு குழு, அங்க இருக்கான். விம்கோல ஒரு ஆளு, திருவச்சூர்ல ஒரு ஆளு. திடீர்னு வந்தான். வந்த ராஜா கிட்ட பேசலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா இங்கே ஆண்டவர் இங்க இருக்கிற இந்த தீர்க்கதரிசியை நாம் பார்க்கப்படும். ஓசியா தீர்க்கதரிசியை யூதா தேசத்து ராஜாக்கள் ஆகிய ராஜாவிலிருந்து ஆரம்பிக்கிறார். இந்த தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது யூதா தேசத்து ராஜாக்கள் ஆகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய எஸ்ரேலின் ராஜாவாகிய எரேமியாம் என்பவர்களின் நாட்களிலும் பேரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. இப்படி சொல்லி கர்த்தர் ஓசியாவை பார்த்து சொல்றார். கர்த்தர் ஓசியாவை வாசிங்கப்பா. கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி நீ போய் ஒரு சோரா ஸ்திரியை சோரா பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிடுச்சு என்றார். இந்த வசனத்தை வாசிங்கன்னா கண்ணீர் தான் வரும். ஆண்டவர்கிட்ட கேட்ட தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணிட்டு நீங்க என்னப்பா நினைச்சிருக்கிறீங்க? அழைக்கப்பட்ட இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து நீர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவர் தான் அபிஷேகம் பண்ணார், அவர் தான் அழைத்தார். அவர் சொல்றாரு, போய் ஒரு உபச்சாரியை திருமணம் பண்ணிக்கோ. சரி, உங்க வாக்கின்படி நான் பண்ணிக்கிறேன். நான் பாக்குற மனுஷன் என்ன சொல்லுவான்? பாக்குற என்னப்பா சொல்லுவான்? ஒண்ணுமே இல்லாம விபச்சாரின்னு சொல்லுவாங்க. நீங்க விபச்சார செய்ய நீ திருமணம் பண்ணிக்க சொல்றீங்களே. ஆண்டவர்கிட்ட அழுத கண்ணீர் வச்சு ஆண்டு சொன்னார், எனக்கு தீர்க்கதரிசி முக்கியம் இல்ல, என் தேசம் முக்கியம். அவனை யாரு என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லை. அவன் என் பரலோகத்துக்குள்ளேயும் அவன் பேரை நான் எழுதிட்டேன். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? இந்த கால வெளியில ஆவியானவர்களோட பேசுகிறார். அந்த ஓசி எவ்வளவு வேதனை பெற்றிருப்பார்ல. அது மட்டும் இல்ல, அந்த பரஸ்திரிக்கு பிறந்த குழந்தைகளையும் சேர்த்துக்கோ. அதோட அவர் நிறுத்தில்ல, அவளை குறிச்சு என்ன பேசி இருப்பாங்க. நான் தானே தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னா அங்க இருக்கிற ஜனங்கள் அவனை கல்லெறிவார்கள். கட்டளைகளின் படிக்கு விபச்சாரங்களை கண்டால் என்ன பண்ண? விபச்சாரியோடு கூட சேர்க்கிற விபச்சாரக்காரன் அவனை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் சொன்னவர் தான் இப்ப என்ன பண்றாரு? விபச்சாரி சேர்த்துக்கொண்டு சொல்றாரு. அவர் சொன்னார், எனக்கு தேசம் முக்கியமானது, அந்த தேசத்தின் ஜனங்கள் எனக்கு முக்கியமானவர்கள். வலதிகைக்கும் இடதிகைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள் எனக்கு முக்கியமா இருக்கிறார்கள். என் தீர்க்கதரிசி எனக்குரியவன். அவன் ஏன் நான் சொல்றத செய்வான். அவன் எனக்கு அடிமை. எத்தனை பேர் புரியுது? சொல்றேன். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின பொழுது கர்த்தர் ஓசியாவை நீ போய் ஒரு சோர சிறியின் சோர பிள்ளைகளை உன்னிடமாய் சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிட்டு. அப்ப போய் அவன் அழுது இருப்பான், ஆண்டவரே என்னப்பா அழமாட்டாங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு குழந்தை மாதிரி பேசுறோம் நாங்க ஆண்டவர்கிட்ட. அவர் சத்தம் கேட்குது, ஒவ்வொன்றுக்கும் கேட்கிறாரு, ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் பேசுறாரு. அந்த சத்தம் மெல்லிய சத்தம் கேட்டுட்டே இருக்கு. கெட்சி தொல்லை பண்ணிட்டே இருப்பான். அம்மா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் இந்த பேப்பர்ல சரியா எழுத மாட்டேது. இப்ப ஆண்டவர் நான் சொன்ன தயவு செய்து கர்த்தரை சோதிக்காது. இதுக்கு எல்லாமா கர்த்தர் என்ன சொல்லுவார்? இல்ல, உன்னிடத்துல பேசுகிற வார்த்தை எனக்கு திட்டமாய் தெரியுது. ஒரு நாளைக்கு 50 தடவை என்ன பண்ற? ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு கேளுமா? ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு கேளுமா? இப்போ அவன் போய் கண்டிப்பா எழுதிருக்கான், அப்பா இப்படி போய் நீங்க திருமணம் பண்ணி சொல்றீங்களே, நான் போய் அந்த ஜனங்க முன்னாடி நான் நிக்க முடியுமா? என்ன சொல்லுவாங்க? ஒரு தீர்க்கதரிசியுடைய நிலைமை இன்னைக்கு யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படி வெளிப்படுது, தேவன் எப்படி பயன்படுத்துகிறார், அவங்க எவ்வளவு உடைக்கப்படுறாங்க, எவ்வளவு வேதனை இருக்குது. அதுதான் சொல்றேன், இந்த வரத்தை கொடுக்கிறது பெரிய விஷயம், பெரிய கிருபை. ஆனால் அந்த வரத்து கிடைச்ச அதே பெரிய கிருபையில நீ பெரிதாய் உடைக்கப்பட வேண்டும், நீ பெரிதாய் அவமானப்பட வேண்டும், நீ பெரிய அவமானத்தை நிந்தையை சுமக்க வேண்டும் சொல்றார். அவளுக்கு பிறந்த பிள்ளைகளே நீ சேர்த்துக்கணும். ஏன்னா எனக்கு தேசம் கெட்டு போயிட்டு ஒன்ன வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அவர்களுக்கு வெளிப்படுத்த
போறேன் என் ஜனங்களுக்கு. இவர் சொல்லிட்டார், ஆனா அந்த மனுஷனுடைய வேதனை விதமாக இருக்கும். அற்புதமான தேவன் அவருடைய வாயினால சொன்ன கட்டளைகளையும் மீறி இன்னைக்கு அவர் சொல்றார். நான் சொல்றேன் செய்யல. சில வேளைகள் நம்ம இந்த காரியங்களை சொல்லியிருப்போம், திடீர்னு நம்ம என்ன பண்ணுவோம், கட்டளைகளை மாத்துவோம். சரி அதை விட்டு இப்ப இதை செய் அப்படிவோம். அப்ப அவங்க சொன்ன என்ன பண்ணுவோம், முதல்ல நீ இதுதானே சொன்ன, முதல்ல இப்படி சொன்னவர் ஏப்பா நீ மாத்துற? இல்ல இல்ல, நான் சொல்றத நீ செய், போ, நான் சொல்றத நீ செய். இப்ப என்ன நடந்து பாருங்க, 3ஆம் வசனம் வாசிங்கப்பா. அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தியாகிய கோமேரை சேர்த்துக் கொண்டான். ஓசியா போய் என்ன பண்ணிட்டா, இப்போ உபச்சாரம் போய் சேர்த்துக்கிட்டான். அவ்வளவுதான், பாப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவ எவ்வளவு வேதனை பட்டிருப்பா. ஐயோ, நீங்க பரிசுத்தமான தேவனுடைய தீர்க்கதரிசியாச்சு, என் வீட்டுக்கு வரீங்களே. ஆச்சரியமா இருக்கும். ஊழியக்காரங்களுக்கு கொடுக்குற கனமே வேற கனம். வீட்டுல எப்படி உடைக்கப்படுறோம் தெரியுமா? வெளியே போனா எழுந்து நிக்கிறாங்க, வயசானவங்க எழுந்து நிக்கிறாங்க, ஆமா பிரைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா வீட்டுல நீ எப்படி உடைக்கிற தெரியுமா? ஒரு ஊழியக்காரனே காலின் கீழே போட்டு நீ நசுக்கிற. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாருமா, கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். உன் கணவனா இருக்கலாம், உன் மனைவியா இருக்கலாம், ஆனா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு தெரியும், இந்த சாபங்கள் கூட குடும்பத்திலே நிவர்த்தியாக முடியாதபடியான போராட்டங்கள் மேல இருந்துகிட்டே இருக்கும். அது அப்படியே இருக்கும், அப்படியே நின்றுட்டே வரும். அதுக்குரிய அந்த மேகம் கரைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சொன்னபடிக்கு இங்க ஓசியா போய் சேர்த்துக் கொள்ளுகிறார். அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தியாகிய கோமேரை சேர்த்துக் கொண்டான். அவள் கர்ப்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரன் போச்சு. பரிசுத்தமுள்ள ஒரு பாத்திரம். யோசனை பண்ணிப்பாங்க, இதைதான் தியானம் பண்றதுன்னா, இதுதான் தியானம் பண்றது. ஒரு தீர்க்கதரிசினா, தீர்க்கதரிசி கர்த்தருடைய வாயா இருக்கிறான். கர்த்தருடைய வாயா இருக்கிறவன் இப்ப போய் அவனுடைய ஆவியாத்மா சரீரம், பரிசுத்தமுள்ள சரீரம் இப்போ ஒரு தீட்டோடு சேர்ந்து தீட்டாகுது. அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா, அவன்கிட்ட கிட்ட சேர்றதுக்கு அந்த ஸ்ரீயானவள் எவ்வளவு வசனப்பட்டு இருப்பா. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதற்கு அப்படியே கீழ்ப்படித்து ஓசியா போனான். குழந்தையும் பிறந்துருச்சு. இப்ப மறுபடியும் ஆண்டவர் 4ஆம் வசனத்துல வாசிங்கப்பா. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி இவனுக்கு எஸ்ரேல் என்று பெயரிடு. ஆமா, ஏனெனில் இன்னும் கொஞ்சம் காலத்திலே நான் யெகூவின் வம்சத்தாரிடத்தில் எஸ்ரேலின் ரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். அந்த பேருக்கான அர்த்தம் இதுதான். உபச்சார ஸ்ரீயோடு சேர்ந்த பிள்ளை பெற்றுக்கொள், அந்த பிள்ளைக்கு இந்த பேரை வையே, ஏன்னா இதுதான் காரியம். என் ஜனங்கள் இப்படி இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் தேசத்தை பார்க்கிறார். இன்னைக்கு ஒன்னு அழைக்கிறாரு. எதுக்காக அழைச்சிருக்காரு தெரியுமா? நீயே கண்ணீர் விட்டு உன் வீட்டுல உட்காந்து இருக்குங்களா, நீ தேசத்துக்காக நிக்கணும். நீ தேசத்துக்காக நிக்கணும். உன் தெருவுக்காக நீ என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்துல நிக்கணும். ஆனா இன்னைக்கு வர்றவங்க அப்படி வர்றது இல்லையே. அதுக்காக வருவதை கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் எதற்கு? அவர் தேவனால் அழைக்கப்படுகிறார்கள். ஏன் உடனடியாக உன் மேல அபிஷேகம் ஊத்துகிறாரு? ஏன் உன் மேல வரங்கள் வைக்கிறாரு? ஏன் உன் மேல ஆண்டவர் எண்ணி முடியாத தீர்மானங்கள் திட்டங்களை வைக்கிறார்? ஏன் உனக்கு தரிசனங்களை வைத்தார்? இத்தனை வருஷம் 20 வருஷத்துல நீ எத்தனை ஆத்துமாவை நீ ஆதாயப்படுத்து? 17 வருஷமா நீ நம்ம பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளலையே, எவ்வளவு அவமானப்பட வேண்டியிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட 17 வருஷம் ஆச்சு, நீ இன்னும் பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அவமானமான காரியம். இன்னும் நீ ஒரே பாஷையை பேசிட்டு இருக்கன்னா அது அவமானமான கொடுமை. ஒரே ஆரம்பத்துல கிடைச்ச அதே அந்நிய பாஷை நீ பேசிட்டு இருக்கிறேன்னா உனக்கு கர்த்தருக்கு என்ன உறவு இருக்கு? அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு நீ என்ன பாத்திரமா இருந்த? ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறாருங்க. எனக்கு வேற கணக்கு தெரியாம இருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றும் கணக்கு வழக்கில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கடன் கொடுத்தவங்க கரெக்டா எழுதி வைப்பான், வாங்கினவங்க தான் எழுதி வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க, என் பையன் பயங்கர பிரச்சனை இருக்கிறாமா. நாங்க என்னமா பிரச்சனைனா, என் வீடு இருந்தது, அதுல 3 அண்ணன் தம்பிங்க. கடைசி பையனுக்கு கீழே வீடு கட்டி ஆகணும். 2வது சம்சாரம் நல்ல வசதியா இருக்கிறான். அதான் நான் என்ன பண்ணிட்டேன், கீழே நான் கட்டிட்டு மேல நான் கட்டிக்கிறேன் அப்படின்றவே அசிவாரத்தை டோட்டலா வேற மாதிரி விதமா போட்டுட்டு அவளுக்கு மேல அழகா கட்டிட்டான். கட்டிட்டவனா சொல்லிட்டா எனக்கு காசு கொடுக்கணும், டெய்லி மாசம் நீ கரெக்டா கொடுக்கணும். கிட்டத்தட்ட அவன்
5 வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறான். அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லி இவன் எழுதி வைக்கல, ஆனா அவன் எழுதி வச்சிருக்கிறான். இதேதான் கர்த்தர் இன்னைக்கு ஒன்ன குறிச்சு எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன எழுதி வச்சிருக்காருன்னா, நீ இதெல்லாம் என்கிட்ட வாங்கி இருக்கிற, இதெல்லாம் விண்ணப்பம் பண்ணி இதெல்லாம் நீ என்கிட்ட வாங்கி இருக்கிற, சரீர பலனை வாங்கி இருக்கிற, சுகத்தை வாங்கி இருக்கிற, பணப்பிரச்சனை உன்னை விடுதலை ஆக்கி இருக்கேன், உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கேன், உன் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன், நீ ஐயோ அம்மான்னு சொல்லாம உனக்கு இறங்கி வந்து நான் கிரியை செய்திருக்கேன், என்னுடைய கிரியைகள் எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறேன், எல்லா கணக்கு ஏட்டிலே நான் ஞாபக புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனா கடைசி நாட்களை நீ வரும்பொழுது நான் உனக்கு இவைகளை எல்லாம் செய்த, நீ என்ன செய்த? அதுதான் அவங்க கேட்பாங்க. நீ எனக்கு என்ன செய்த? மரணத்திலிருந்து தூக்கி எடுத்த ஒன்ன நீ எனக்கு என்ன விசேஷமான பாத்திரமா இருந்த, நீ எனக்காக என்ன செய்த அப்படின்னு ஆண்டவர் கேட்பாராம். அதை எழுதி ஒரு பெரிய லிஸ்ட்ல வச்சிருக்கிறார். எத்தனை பேர் காது கேக்குது? அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? அல்லேலூயா ஸ்ட்ராங்கா வருதா? பத்தி எப்படி வராது? முதல் வந்து அல்லேலூயா தான் அங்கே அங்கீகரிக்கப்படுகிறது. ஏன் வரலன்னா, நான் இருதயத்துல குத்தப்பட்டு உட்கார்ந்திருக்கேன். முதல் வர்றத ஆண்டவர் அங்கீகரிப்பார், ரெண்டாவதுலாம் அவர் பிடிக்காதுங்க. எங்க ஆளு எப்பவுமே ஃபர்ஸ்ட் தான், ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் பக்காவா இருக்கணும். அவருக்கு பக்காவா இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு பிள்ளைய பெற்றெடுத்தவனே இந்த பேரை போடு, அதுக்கு இதுன்றாரு. இதுக்கு உங்களுக்கு பரிகார ஒரு ஊழியக்காரனா, உமக்கு உம்முடைய தேசத்தை நீ மீட்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை எவ்வளவு கேவலமான காரியங்கள் செய்யப்படுகிறது. ஏன்னா அவர் சொன்னா செய்யணும், நான் தாங்க ஜீவனை கொடுத்துருக்கேன், நான் என்ன சொல்றேன் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா மரிச்சு போயிட்டா உன் ஆத்மா அழகா உடனோம நான் எங்க கொண்டு வருமோ அங்க என்கிட்ட கொண்டு வந்துருவேன். ஆனா நீ இந்த பூமியில சத்தந்தம் ஆகணும், நீ நிந்தை ஆகணும், நீ கண்ணீர் விடணும், நீ வேதனை பண்ண இந்த பூமி உனக்கு பாத்திரமா இருக்க. எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. வெறும் ஓசியா மட்டும் ஆண்டவர் செய்யல, எரேமியா குறித்து வந்து பாருங்க. வாங்க 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். அப்ப வாசிக்க சத்தமா முதல் 2 வசனத்தை. 16 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, தீர்க்கதரிசி எரேமியா சொல்றார், எனக்கு உண்டாகி அவர் நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம். இது ரொம்ப கொடுமை. சொல்லுங்கப்பா. இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரர்களும் இருக்க வேண்டாம் என்றார். அவ்வளவுதான், முடிச்சிட்டார். உன் லைஃப் அவ்வளவுதானா? தனியா ஓடு. ஒரு சிலருடைய அழைப்பு அது மாதிரி. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி எரேமியா சொல்றாரு, என் வசனம் உங்களுக்கு தெரியுமா? என் வேதனை உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்திச்சு சொல்றாரு, நீ பெண்ணை விவாகம் பண்ணக்கூடாது. யார் இந்த எரேமியா? சொல்லுங்க, யார் இந்த எரேமியா? ஒரு மனுஷன் தானே. அவனுக்குள்ள ஒரு உணர்வுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், இல்ல? அவனுக்கு எல்லாமே இருந்திருக்கும். ஆனா அவனை பார்த்து சொல்றாரு, கல்யாணம் பண்ணிக்காத. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்க குழந்தைங்களா வரக்கூடாது, அதே தெளிவா சொல்றாரு. கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொன்னாரு, குழந்தை பெற்றுக்கலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல அநேக ஸ்திரீகள் மனைவிகள் பெண் பிள்ளைகள் அப்படிங்கிற அனுபவம் இல்லாம இருக்காங்க. ஆண்டவர் தெளிவாய் எரேமியாவை கூப்பிட்டு சொல்றாரு, எரேமியா நீ பெண்ணை விவாகம் பண்ணாத. அவன் சொல்லிட்டான், ஓகேப்பா என் சாப்டர் முடிஞ்சு போச்சு, சரி இனிமே உங்க வார்த்தையின்படியே நடக்கிற. எரேமியா தீர்க்கதரிசன அதிகாரங்களை வாசிச்சு பாருங்க. ஒரு நேரத்துல என்ன பண்றாரு, இடுப்புல மட்டும் துணி கட்டிட்டு போய் லெஃப்ட் சைட்ல படுக்கிறாரு. அவனை பண்றாரு பாருங்க, அக்கப்போரு சாதாரண அக்கப்போர் கிடையாது. போய் ஒரு இடத்துல போய் என்ன பண்ணு, லெஃப்ட் சைட்லயே படுத்துட்டு இருக்கணும். நீ இந்த பக்கம் திரும்ப ரைட் சைட்ல, அது புரியுதுங்களா? வலது புறத்துல தான் நீ திரும்பி படுக்கணும். ஒரு கழிச்சு நீங்க அப்படி ஆண் பாக்குறதை நினைச்சு நீங்க பாக்குறத பார்த்தாலே தெரிஞ்சு இந்த வரைக்கும் வேற வசனம் நீங்க எடுத்து வாசிக்கல. தீர்க்கதரிசனத்துல சொல்றாரு, போய் ஒரு கழிச்சு படுத்துக்கோ, லெஃப்ட் சைட்ல படு. இதை நான் வந்து என் தேசத்துக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த போறேன். மறுபடியும் வார்த்தை வருது, நீ இப்ப என்ன பண்ண, வேற சைட்ல அந்த பக்கம் திரும்பி படு. அவர் படுக்கிறதுக்கு அப்ப தீர்க்கதரிசியினுடைய அசைவுகளுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. தீர்க்கதரிசியுடைய வார்த்தை வெளிப்படுகிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. கர்த்தர் அவனை உடைக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இதெல்லாம் நீ அவனை பார்க்காத, இது தேசத்துக்குரிய காரியங்கள் என்று அங்கே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப நான் சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இது எப்படிப்பானா, இது அப்படிதான். அப்போ இவர்கள் மூலமாய் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற வார்த்தைகள் நீ அசட்டை பண்ணாத. ஜெபினா ஜெபிக்கணும். 21 நாட்கள் தண்ணீரை தெளினா தெளிக்கணும். உன் மகளுக்காக 7 நாள் கண்ணீர் விடணும். நீ சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. அப்ப கர்த்தருடைய வல்லமை எப்படி வெளிப்படும்?
சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் சாட்சி இல்லாம இருக்கிறோம்? எல்லாரும் கேட்கறாங்க ஏன் ஏன் அப்படின்னு கேட்க, இதுதான் கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் மூலமாய் வருகிறது. எனக்கு சாதகமா இருந்தா நான் எடுத்துப்பேன். என் வீட்டாண்டாங்க அற்புதம் நடக்கும்னு சொன்னாங்க, அது நடந்துச்சா ஓகே சூப்பர், நடந்துச்சுன்னா எடுத்துப்பேன். வேற விதமா ஆண்டவர் என்ன டென்ஷன் பண்ற மாதிரி பேசினாருன்னா அதை நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது தவறு. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் சில சீர்பாடுகளை உன் வீட்டுல செய்யணும்னு அவர் சொல்லுகிறார் என்றால் அதற்கு அப்படியே கீழ்ப்படி. ஊழியக்காரன் சொல்றாங்க அமாவாசை பிரேயருக்கு வாங்க, வா ஆண்டவர் இடத்துல விடுதலை வச்சிருப்பாரு, சொல்லிடுவாரு. நீ அவங்க கிட்ட சொல்லாரு இன்னைக்கு தான் அவனை விடுதலையாக்க சித்தமா இருக்கிறேன்னு சொல்லுவாரு. அதை நான் சொல்ல முடியாது. நான் எதை சொல்லுன்றாரோ அதுதான் சொல்ல முடியும். வேற எதெல்லாம் சொன்னா மேல இருந்து அடி விடும். எத்தனை பேர் காது கேக்குது? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அற்பமாய் என்னப்போ இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாம் கர்த்தரால் உடைக்கப்பட்ட பாத்திரங்கள். ஆண்டவருடைய இஷ்டத்துக்கு அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார். தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வாங்க, அந்த அதிகாரத்துக்கு வாங்க, 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போ அவர் சொல்றார் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. தீர்க்க தரிசனமாய் கடந்து வந்த வார்த்தைகள் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே, அந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலே மத்தேயு சுவிசேஷம் 24லையும் பாருங்க, ஒவ்வொரு சில அதிகாரங்களிலே ஆண்டவர் கொடுக்கப்பட்டதான வார்த்தைகள் கடைசி காலத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை. ஏன்னா இயேசு யாரா இருந்தாரு சொல்லுங்க? இயேசு யாரா இருந்தார்? தீர்க்கதரிசியா இருந்தார். இயேசு தீர்க்கதரிசிமா கடைசி பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி யோவான் சாணர்களோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவே தீர்க்கதரிசியாய் வந்தார். ஜனங்களிடத்துல சொன்னார் இது நடக்க போகுது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, சீக்கிரம் மனம் திரும்புங்க, கர்த்தருடைய வருகை நான் வரப்போகிற, சீக்கிரம் மனம் திரும்புங்கள். அப்ப அவருடைய பரிசுத்தாவி என்ன பண்ணார்? அவர் சொல்லுங்க, வேறு 70 பேரை ஆண்டவர் அனுப்பினார். 12 சீஷர்கள் மேல் அவருடைய அழைப்பு இருந்தது. இப்படி கர்த்தருடைய வார்த்தை பரம்பிச்சு. இன்னைக்கு ஒன்ன அழைச்சி கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு தூரம் பரப்பி இருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு ஒன்ன அழைச்சி வீட்டு பக்கத்துல இருக்கிறவனே ரட்சிக்கப்பட முடியலையே. கர்த்தருடைய வருகை நாட்கள் நீ என்னவாய் போய் நிற்க போகிறாய்? அவருடைய வருகை நாட்கள், ஆண்டவரே நான் இவ்வளவு கொடுத்துட்டேன், இவ்வளவு காரியங்களை செய்திருக்கேன், நான் சொல்ல வேண்டியது செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல தலைகவிழ்ந்து நான் ஒண்ணுமே செய்யல, ஏன்னா எனக்கே விடுதலை இல்லைன்னு சொல்லி நீ அந்த இடத்துல போய் நீங்க இருப்பாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம போய் சொல்றோம், ஏன் நம்ம வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க? நம்ம வீட்லயே இன்னைக்கு விடுதலை இல்லை, அதனாலதான் அவங்க எடுக்கிறது இல்லை. முதல்ல உங்க வீட்டுல விடுதலை ஆகட்டாங்க. முதல்ல நீங்க அப்போ நீ விடுதலை ஆகிறதுக்கு நீ என்ன செஞ்ச? அதுதான் ஆண்டவர் கேட்கிறோம். உன்னை இப்படி 10 வருஷமா நீ இப்படி இருக்கிற அழைச்சனா? அங்க இங்க ஓடிட்டு இருந்த உனக்கு இங்க வழியை காமிச்சிங்க வான்னு சொல்லி உன்னை அதே சூழ்நிலை வைக்கிறதுக்கு உன்னை அழைச்சேன். உன்னை சீர்படுத்துறதுக்கு தான் வார்த்தைகள் அனுப்பின. அந்த வார்த்தைகளை நீ கீழ்படுத்தியா? அதான் ஆண்டவர் கேட்கிறார். அந்த வார்த்தைகளை கீழ்படுத்தியா? நீ அங்கங்க அழகிட்டு இருந்தல, ஒரு இடமா உன்னை கொண்டு வந்து வச்சதுக்கு என்ன காரணம்? என் வார்த்தைகளுக்கு நீ கீழ்படுத்தியா? எல்லாரும் முழங்கால் படிடு. அப்ப வாங்க பச்சவி. கர்த்தருடைய விசனம், கர்த்தருடைய வேதனை, தீர்க்க தரிசனமான வார்த்தையில் உனக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எவைகள்? எல்லாரும் ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்ளுவோம். எல்லாரும் நெடுமுழங்கால் படிக்கட்டும். எல்லாரும் முழங்கால் படிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. ஓகே, ஹல்லேலூயா. இன்னும் இந்த செய்தி கூட கொஞ்சம் விரிவாக போகலாம், நல்லா இருக்கும். உட்காந்து தயவா நான் உங்களை மன்றாடி கேட்குறேன். ஓசியாவே நீங்கள் படிக்கும், நல்லா கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் தியானம் பண்ணி படிங்க நல்லா. ஏன்னா இது அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது. இதேமா குறித்து ரகசியம் இருக்குது. யோசிப்பா ஏசாயாவை குறித்தும் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. இதில் பெரிய தீர்க்கதரிசி ஏசாயாவோட பக்தி கொள்வார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் தீர்க்கதரிசி குறித்து நீங்கள் அவமானம் பேசக்கூடாது. ஏன்னா 1 தெசலோனிக்கேயர் 5 அதில் சொல்கிறார், தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருக்கின்றார். ஏன் இதை சொல்கிறாருன்னா, இது புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய வசனம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய வசனம் 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஓசியாவுக்கு சொல்கிறார். ஓசியா உடனே நீ கோப்பா விபச்சாரி கல்யாணம் பண்ணிப்பானா அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாருன்னு உங்களுக்கு நீங்கள் நல்லா இதை முழங்கால் பண்ணிட்டீங்கன்னா தான் நல்லா தெரியும். அது மாத்திரம் இல்லை, புள்ள பெற்றுக்கிறார், ஒரு பையனை பெற்றுக்கிறார், இஸ்ரேல்னு ஒரு பேரை வைக்கிறார். அது மாத்திரம் இன்னொரு பெண்ணையும் பெற்றுப்பார். ஆனால் பெண்ணை ஒரு குழந்தை பெற்றுக்கப்பானா உடனே பெற்றுக்கினா பைபிள் அப்படின்னா உடனே பெற்றுக்கினா 10 மாசம் ஆகணும். உங்க கண்ணுல தண்ணி வந்துடும். சும்மா இல்ல, 10 மாசம் அந்த தேசத்துல, அந்த நகரத்துல, அந்த நகர்ல, அந்த தெருவீதியில
அந்த ஓசியா பட்ட அவமானம் எவ்வளவு இருக்கிறது நீங்க யோசனை பண்ணி பாருங்க. பரிசுத்தம் குலைச்சலாகிறது. தேவனிடத்தினுடைய வாய், கர்த்தருடைய வாயா இருக்கிற மனுஷன் இப்போ பலதரப்பட்ட வாயில் பேசும். எத்தனை பேர் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? கிறிஸ்தவங்களை திட்டினா அதுதான் ஆண்டவர் சொல்றார், என் நீதி விளங்கும்படியா நீ அமைதியா இருக்கு. அதான் சங்கீதம் 5 சொல்றார் 8ஆம் வசனம், நீ அமைதியா இருக்கு. அல்லேலூயா. அவ்வளவு வேதனையா தான் தீர்க்கதரிசி பெரிய கணம் பெற்றோம். அவன் கணம் தானா, பரலோகம் தான் அவன் கணம். அவருடைய பயபலத்துல தான் அவன் மாறாம. அல்லேலூயா. எல்லாருக்கும் உண்டு. அவன் பட்ட பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள். அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை பெற்றெடுக்கிறான். ஓசியாவுக்கு ஒரு பெண் குழந்தைய பிறக்கிறது. இது நீங்க போய் நாடகத்துல சீரியல்ல போறமை தொடருன்ற மாதிரி நீங்க வீட்டுல போய் பாருங்க. அந்த பையனுக்கு என்ன ஆச்சு, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, ஓசியாவுக்கு என்ன ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கிறார். நீ சொன்ன வேலையை நான் செஞ்சேனப்பா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. இங்க பரிசுத்த குலைச்சலாக இருக்கிறது. கருப்பொருள் என்னன்னா, விபச்சாரிகளுக்கும் வேசித்தனம் பண்ணுகிறவர்களுக்கும் கசேடிப்பட்டவன் நான். ஆணிகள் என்னுடைய கரங்களிலே பட்டது. கொலை செய்கிறவர்களுக்கும் துரோகம் பண்ணுவர்களுக்குமா என் சரீரத்தை உழுதருடைய படைச்சால்களை போல் என் முதுகை காட்டியே. பாவப்பட்ட ஜென்மங்களுக்காய், அக்கிரமம் செய்கிற அநியாயம் செய்கிற மனுஷர்களுக்காய் நான் சிலுவை சுமந்தேன் அல்லவா? அதுதான் அந்த தீர்க்க தரிசனம் அங்க நிறைவேறுகிறது. கிறிஸ்துக்கு வர பாடுகளை குறித்து தான் ஓசியாவுக்கு இந்த பாடுகள் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆமா இந்த திருவிருந்தில பங்கு கொள்ள போறோம். என்னை பரிசுத்தமாக்க ஆண்டவரே. அப்பா, தீர்க்க தரிசனங்களை நான் ஆண்டவரே அநேக நேரத்தோட வாக்கு தத்துவத்தை கேர்லெஸ்ஸா தேவசாரமா எண்ணியது உண்டு ராஜா. அதை நினையாமல் போனது உண்டு ராஜா. ஆண்டவரே அப்பா, அடியேனே அப்பா மறைத்து மன்னிப்பீராக ராஜா. இந்த திருவிருந்தில பங்கு கொள்கிற என்னை ஆண்டவரே அப்பா தயவா என்னை மன்னிக ராஜா. நான் பாத்திரவானா அல்ல, என்னை பாத்திரமாய் மாற்றுங்க ராஜா. அப்பா உங்களுடைய நீதி விளங்க போன என்னை நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய காருண்யம் அப்பொழுதுதான் ஆண்டவரே என்னை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 5:12 வசனம் சொல்லுகிறது, நீதிமானாய் என்னை மாற்றுங்க. நீதிமானாய் மாற்றின பிறகுதான் அவருடைய காரணம் உன்னை சூழ்ந்து கொள்ளுமா. ஹalleluya. சோதர ராஜா, சோதர ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தாவுடைய கரத்துல கொடுக்கிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனுடைய ரகசியம் மகா பெரிதாண்டவரே. இதை விளங்கம் பண்ணும்படியா இந்த பிள்ளைகள் உள்ளத்தில் நீ பேசுவீராக. அவர்கள் இல்லத்திலே கடந்து போய் ஆண்டவர் இந்த ஓசியாவை வாசித்து, ஆண்டவர் எரேமியாவை வாசித்து, இன்னும் அநேக ஆண்டவர் ரகசியங்களை தெரிந்து கொள்ள கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்வீராக ராஜா. நீங்க சாப்பாடு செய்யலாம் கூட பரவாயில்ல. ஓசியா தயவா உட்கார்ந்து தியானம் உங்களுக்கு புரியும் தீர்க்க தரிசனுடைய பாடுகள் என்ன. அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண யாசகம் கிடையாது. நன்றி பிதாவே. அந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இந்த திருவிருந்தில பங்கு கொள்ள போகிற இந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக, தயவாய் மன்னிப்பீராக ராஜா. கனமும் மகிமை நீர் எடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் பிதாவே ஆமென். காணிக்கையில கரங்களை எடுத்துக் கொள்ளுங்க. பாடுறவங்க பாடுங்க. ஜெபிக்கிறதுக்கு சீக்கிரம்